நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா உடனே போன் அடிச்சா யார் வருவாங்கன்னு கேட்டா நம்ம மீன ராசி நேயர்கள் தான் ஓடி வருவாங்க. உங்களை மாதிரி ஏதாவது ஆபத்துனா உங்களுக்கு போன் அடிச்சா சார் நான் இருக்கேன் வந்துருவேன் அப்படின்னு சொல்ற மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெரும்பாலும் மீனத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் தனக்காக வாழ்வதிடம் மற்றவருக்காக வாழ்பவர்கள் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் ராசிநாதர் குரு என்பதால் குருவினுடைய வேலையை மற்றவர்களுக்கு சொல்லித்தருதல் அப்படிங்கிறதான். அப்படி ராசியில ஜென்ம சனி, இந்த ஜென்ம சனி வக்கரமாவது எவ்வளோ நல்ல விஷயம்னா ஜென்மத்துக்கும் நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி வக்கரமாவது ஜென்மத்துக்கும் நல்ல விஷயம். ரொம்ப நன்றி ராஜா, நீ போயிட்டு வாயா அப்படிங்கிற மாதிரி. ஜென்ம சனி ஒருத்தரை பிடிக்கலைன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், உன் முகத்தை நான் ஜென்மத்துக்கு பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவோம். இப்போ ஜென்மம்ங்கிற வார்த்தை மனிதர்கள் உளவியலோட எங்க சம்பந்தப்படுதுன்னா கடுமையா வெறுக்கும் போது அது வரும். அப்ப ஜென்ம சனி என்ன வக்கரமாகும் பொழுது நல்ல சனியா மாறுகிறார். ராசியில உட்காந்து 3, 7, 10 பார்க்கிறார். வக்கரம் பெற்றவர் 3ஐ பார்த்து என்ன முயற்சிகளில் வெற்றி. நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க, டாப்பரா இருப்பீங்க. காரணம் என்னன்னா, அந்த சனி தரும் பலம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தை கொடுப்பார். நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். வாழ்வின் இறுதி எல்லை மரணம் வரை தொட்டவன் நான். அந்த தைரியத்தில் சொல்றேன். தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணா ஜெயிப்பீங்க. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நீங்க தேவையில்லாத எதுக்கு சம்டைம்ஸ் நம்ம இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் மோர் தென் த ரியல் ஃபியர். அதான் முக்கியம். நேரடியாக ஃபேஸ் பண்ணுங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம கற்பனை பண்ணிகிட்டே தான் அந்த பிரச்சனை பெருசாக பண்ணுறோம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஃபாரின் போறீங்க. மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு என்னன்னா, திருமண வாழ்க்கையில் பெரிய இன்பங்கள் இருக்காது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு காதல் வரும், ஜாக்கிரதையா இருங்க. 2வது காதல் வரும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி பார்த்தாருன்னா ஒன்று ஃபாரின் போயிடுங்க, சில பேருக்கு ஃபாரின் அமைப்புகளை தருவார், அல்லது காதலை உண்டாக்குவார். 7ஆம் இடத்தை பார்க்க. அப்போ என் காதல் எப்போ வீட்டில் ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியல சார். எனக்கு தெரிஞ்சு உனக்கென இருப்பு இந்த ஒத்தகை சித்தப்பா அதெல்லாம் வருவார். பார்த்து அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் 2007 போச்சு. அதெல்லாம் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண காலம். 2026 வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் யாரும் பெருசாலாம் அந்த மாதிரிலாம் காதலுக்கான விஷயங்கள்லாம் பண்றதில்லை. இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் 2 பேர் வீட்லையும் அப்ரூவல் வாங்கிட்டு பண்றது நல்லது. ஸ்டண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா பெரிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போகிற யோகம். ஃபாரின்னா மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது போன்ற பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ்க்காக நீங்கள் போவீங்க. பெரிய பெரிய கனவுகள் இல்லைனாலும் 10ஐ பார்க்கிறார். இங்கே தான் விஷயம். இதுதான் பெரிய விஷயம். தனுசுக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு 10ஐ சனி பார்க்கிறார். 10ஐ சனி பிராண்ட் ஆக்குவார். என்ன ஆகும்னா நோன் ஃபேஸ் ஆகும். அது மாதிரிலாம் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் உலகம் முழுவதும் ரீச் ஆகிறீங்க. உங்கள் குதிரை உலகமெல்லாம் ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறீர்கள். உங்கள் குதிரை உலகமெல்லாம் சுற்றி வரும். அந்த மாதிரி பெரிய அளவு போறீங்க. மீனராசிக்காரருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு நேரம். ஆனால் 12ஆம் இடத்திலே ராகு இருக்கும் பொழுது பழைய கேஸ் எல்லாம் வெளிவரும். பழைய கேஸ் எல்லாம் வெளிவரும். either you settle or shoot. ஒன்று அதை வெளியே வராத மாதிரி பண்ணிடுங்க, அல்லது அதை செட்டில் பண்ணிடுங்க. அதை பண்ணுங்க. அதர்வைஸ் திரும்ப அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். 12ஆம் இடத்து ராகு கொசிப்ஸ், அதாவது சொல்லுவோம் காசிப்ஸ், இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த விமர்சனங்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட கூட கேட்டிருப்பாங்க, என்ன ராம்ஜி உங்களை பற்றி விமர்சனங்கள் வருகிறது, வரட்டுமே, என் புகழுக்கு அது போதாது அப்படிமோ. அவ்வளோதான் வருதா, நிறைய வரலையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. வெட்டிப்பே நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்பான் சார், அவன் வெட்டிப்பே, அவனை விடுங்க. நம்ம பொழப்ப மட்டும் பார்க்கணும். பொழப்ப மட்டும் பாருங்க, நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. ஓகே சார். இவங்க ரீசன்ட் டேஸ்ல ஒரு முடிவு எடுத்து செஞ்சிருவாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதை போய் செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர காலகட்டம் அவங்க எப்படி இருக்குங்க? ஏன்னா இதுக்கப்புறம் வர காலகட்டம் அந்த தப்பை ரைட் ஆக்குறது தான். இவங்க ஸ்டைல எப்படின்னா எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க,
அது ஏதோ ஒன்று ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான மொத்த புகழ் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனை வழிநடத்துகிறார். காரணம் குரு 5ல் இருக்கார். 5ல் குரு இருக்கும் பொழுது யோகத்தில் இருக்கார். நிறைய யோகங்களை கொடுப்பார். ஒரே ஒரு விஷயம், வதந்திகள் வராம பாத்துக்கணும். ஓகே சார், இவங்க ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எந்த இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல இருந்து விடுதலை தர்ற வரைக்கும் சனி பகவான் வந்து உடம்ப படுத்திட்டே இருப்பார். நல்ல தூக்கம், நல்ல இதெல்லாம் பார்த்துக்கணும். சனி பகவான் 1000 தான் வக்கரம் பெற்றாலும் உடம்புலயே சனி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டிராவல்ஸ் நிறையா அவாய்ட் பண்ணணும். நிறைய வெளியூர் போறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி உடம்பை பத்திரம் வெயிலில் சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழையில் நனையக்கூடாது, வெயிலில் சுற்றக்கூடாது. அது மாதிரி இவர்கள் உடம்பை இவங்களே தான் பார்த்துக்கணும். இந்த 2.5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்லேயே உட்கார வச்சு பண்ணுற மாதிரி தான் அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதனால ஒரு தப்பு பண்ணாலும் 10 மடங்கு தண்டனை கிடைக்கும். இவர்கள் போய் ஏதாவது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனை அடுத்த நாள் 10 மடங்கு தருவார் சனி. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பா சார். இவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு? முக்கியமாக நீல கலர் புஷ்பங்கள் எடுக்கணும். பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். சனி பகவானை வழிபடணும். சிவன் கோயில்களுக்கு நிறைய செல்லணும். சனி பகவானுடைய திருவடியை சரணடையணும். ஓகே சார், அடுத்தவர்களுக்காக வாழ்ற ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என் முன்னாடியே நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். இதற்கு அப்பாற்பட்டும் எனக்கு உங்களை தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். நீங்களும் சார மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, மீனராசிக்காரர்கள் ஃபனரலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க அது மனசுல வச்சு தான் சொல்றாங்க. ஃபனரல் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவோ அவர்களுடைய ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு நீங்கள் உதவுகிறீர்களோ சனி பகவானுடைய பூரண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதான் முக்கியமான விஷயம். வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்கள், கலக்குங்க. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.